பிசிக்கான எக்ஸ்க்ளூசிவான புக்கு உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பா வாங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க. போலீஸ் ஆவறது உறுதி. ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியோ இல்ல பேமெண்ட் பண்ணியோ நீங்க வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நாங்க குடுத்துட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம போலீஸ் எக்ஸாமினேஷனுக்காக யூனிட் டெஸ்ட் 6 வந்து எழுதி பார்க்க போறோம். ஸோ ஒளி அதாவது லைட் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். சிலபஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கண்டிப்பா தேர்வுக்கு வினாக்கள் இந்த பகுதியிலிருந்து வரும். ஸோ படிக்க வேண்டிய சிலபஸ் என்னன்னா 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. ஸோ இந்த 4 லெசனையும் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஷெடியூலும் நான் கொடுத்துருக்கேன் ஃபிசிக்ஸ்க்கு. மொத்தம் 5 நாளில் ஃபிசிக்ஸ் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி 3ஆவது நாள். ஸோ இன்னும் 2 நாளில் டெஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ வாங்க கொஷினுக்கு போயிடலாம். ஒளி பயணிப்பது, அதாவது லைட் வந்து ட்ராவல் செய்வது எப்படி? ஸோ நேர்கோட்டிலா, அலைவடிவலியா, வளைந்து வளைந்து செல்லுமா, இல்லை எதிரொலித்து செல்லுமா? ஸோ ஒளி லைட் அப்படிங்கிறது நேர்கோட்டில் தான் பயணம் செய்யும். கொஷின் நம்பர் 2 பாருங்க. ஊசி துளை கேமரா என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? சரியான ஆன்சர் ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள பயன்படக்கூடியது. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். எதிரொலிக்கும் பரப்பின் படு ஒளிகதிர். எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிகதிர். சரியான ஆன்சர். ஆக்சுவலாக அதை வந்து படுகதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 4. பரப்பு சொரசொரப்பாக இருப்பின் நடைபெறும் எதிரொலிப்பு என்ன? சரியான பதில் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு என்பது சரியான பதில். வெற்றிடத்தில் ஒளியின் தொலைவானது ஒரு நொடிக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 3 லட்சம் கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 6 பாருங்க. ஒளி ஊடுருவா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ எங்கே வந்து லைட் வந்து ட்ராவல் பண்ணாது அப்படிங்கிறது தான். கட்டிட சுவர், கெட்டியான அட்டை, கல், இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி வந்து இதில் எதுலேயுமே ட்ராவல் செய்யாது, அனைத்தும் சரி. தோன்றுகின்ற பிம்பம் இடவள மாற்றம் பெறுகின்ற ஆடி என்ன? சமதள ஆடியில் நடைபெறும். திரையில் வீழ்த்தப்படும் பிம்பம், சரியான பதில் வந்து மெய் பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நேனோமீட்டர் என்பது சரியான ஆன்சர் என்ன? 10⁻⁻9 மீட்டர். ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஆப்ஷன் சி ஊதா நிறம். ஒளி அதிகமாக விலகல் அடையும் தன்மையுடைய நிறம் என்ன? சரியான பதில் ஆப்ஷன் சி ஊதா. அதிக அலைநீளம் கொண்ட நிறம், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். ஆப்ஷன் பி சிவப்பு. மிக குறைவாக விலகல் அடையும் நிறம். ஆப்ஷன் டி சிவப்பு. ஸோ கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதிக அலைநீளம், இங்கே குறைவான விலகல் அடையும் நிறம். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஊசித்துளை கேமரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுத்தப்படுகின்ற புகைப்படம் எடுக்கும் முறையின் பெயர் என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சோலோகிராபி. ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். ஒளி இழை ஃபைபர் கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைபர் கேபிள் எந்த தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனம்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியான பதில் ஆப்ஷன் ஏ முழு அக எதிரொலிப்பு தத்துவம். ஆம்புலன்ஸுகளில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி தலைகளாக எழுதப்படுவதற்கான காரணம் என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சமதள ஆடியின் இடவளமாற்ற பண்பின் காரணமாக. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம். சரியான ஆன்சர்
ஆப்ஷன் டி தலைகீழ் மெய்பிம்பம். ஒளி என்பது ஒரு வகை, லைட் என்பது ஒரு வகை ஆற்றல். ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். லென்ஸின் திறன், இந்த கொஷினை வரக்கூடிய தேர்வில் கேட்கலாம். கண்டிப்பாக ஆன்சர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி டயாப்டர். சூரிய சமையற்கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஆடி என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பரவளைய ஆடி. பெரிஸ்கோப் கருவியானது செயல்படும் விதி என்ன? சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒளி எதிரொலித்தல் விதி. கலைடாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவம். ஒளி விலகலின் விதி என்ன? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்னெல் விதி. காற்றின் ஒளி விலகல் எண்? ஆப்ஷன் சி 1. நீரின் ஒளி விலகல் எண்? சரியான ஆன்சர் 1.33. ஈத்தரின் ஒளி விலகல் எண்? 1.36. ஆப்ஷன் சி. மண்ணெண்ணெயின் ஒளி விலகல் எண்? ஆப்ஷன் 1.41. சரியான ஆன்சர். குவார்ட்ஸின் ஒளி விலகல் எண்? சரியான ஆன்சர் 1.56. பி ஆப்ஷன். வைரத்தின் ஒளி விலகல் எண்? வெரி இம்பார்ட்டன்ட். சரியான ஆன்சர் 2.41. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டயோகீல்ஸ். ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர். வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டு? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வானவில். ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 20 சென்டிமீட்டர். மெய்பிம்பம் பற்றிய தகவல்களில் சரியானது என்ன? தலைகளாக பிம்பகமாக காணப்படும், திரையில் வீழ்த்த முடியும், பொருளிலிருந்து வெளியேறும் கதிர்கள் எதிரொலிப்பிற்கு பின் சந்திக்கும், அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர். கலிலியோ கலிலியின் காலம் என்ன? இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆப்ஷன் ஏ 1564 டு 1642. முதலில் ஒளியின் வேகத்தை பூமியில் கணக்கிட்டவர் யார்? சரியான ஆன்சர் அர்மண்ட் பிஷே. ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர். வைரம் மின்னுவதற்கான காரணம்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முழு ஆக எதிரொலிப்பு. இலை ஒளியியலின் தந்தை யார்? இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். சரியான ஆன்சர் நரீந்தர் கபானி. நரீந்தர் கபானி. டார்ச் விளக்கில் எதிரொலிப்பனாக பயன்படுவது? குழி ஆடி. ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 39. சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. இது ராலே ஒளி சிதறல் மூலமாக விளக்கலாம். கொஷின் நம்பர் 40. சிதறலின் வகைகளில் சரியானதை தேர்ந்தெடு. ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல் மற்றும் டிண்டல் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். ஸோ ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சிதறலின் வகைகளாக சொல்லப்படுகிறது. மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக தோன்ற காரணம்? இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியான ஆன்சர் இதை மீ ஒளிச்சிதறலின் மூலமாக விளக்கலாம். வானம் நீல நிறமாக இருக்க காரணம்? இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். சரியான பதில்
ஒளிச்சிதறல். கெட்ட பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். குழி லென்ஸ். குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ் ஆகியவற்றிற்கு பொதுவான லென்ஸ் சமன்பாடு. இதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆப்ஷன் பி. 1/f = 1/v - 1/u. அண்மை புள்ளி அல்லது மீச்சிறு தொலைவு மனித கண்ணிற்கு பொதுவாக இருக்கும் அளவு என்ன? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 25 சென்டிமீட்டர். ஸோ லைட்ல இருந்து நம்ம 45 வினாக்கள் பயிற்சி எடுத்தோம். எத்தனை வினாக்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. போலீஸ் எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது, அதற்கான முயற்சியும் நம்ம தொடர்ந்து எடுக்கணும். ஸோ அதற்கு நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய பிசிக்கான 100 மாதிரி தேர்வு புத்தகம், எஸ்ஐக்கான 50 மாதிரி தேர்வு புத்தகம் தமிழ்நாட்டில் மிக குறைந்த விலையில் புக்கு வடிவில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கி பயிற்சி எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக். பிசிக்கான எக்ஸ்க்ளூசிவான புக்கு உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போலீஸ் ஆகிறது உறுதி. ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியோ இல்லை பேமெண்ட் பண்ணியோ நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.